மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் டேக்ஸ் பே பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு 3 ரூல் தான். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் ஏதாவது ஸ்டாக் ஆர் மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி அதை 1 வருஷத்துக்கு மேலே ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் படி 10% டேக்ஸ் பே பண்ணணும். அதுவும் நீங்கள் அதுலேருந்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமௌண்ட்டை ப்ராஃபிட்டாக எடுத்திருந்தால் மட்டும்தான். 1 லட்சத்திற்கும் குறைவான அமௌண்ட்டை நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாது. செகண்ட் ஒன், 1 வருஷத்துக்கும் குறைவான நாட்களில் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 15% டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். தேர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் தான், ஏதாவது டிவிடெண்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்லாப் ரேட் படி டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனுவலோட ப்ராஃபிட் கிரேட்டர் தென் 1 lakhs இருந்தால் அதுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் இந்த டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.